இன்றைக்கி ஒரு சூப்பரான மசாலா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்கோங்க மாவு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு எப்போதும் பிசைகிறது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் தடவி நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மாவை ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ மாவு நல்லா ஊறிட்டு எப்போதும் போல் நம்ம சப்பாத்திலாம் எப்படி திரட்டுவோமோ அதே போல் திரட்டி எடுத்துக்குவோம். இந்த சப்பாத்தியை கொஞ்சம் மெல்லிசாக திரட்டிக்கிங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இது போல் இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும். இப்போ தோசைக்கல்லில் போட்டு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதில் மேலாப்பில் தேவைன்னா கொஞ்சம் எண்ணெயும் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இந்த சப்பாத்தி நீங்கள் ட்ராவலுக்கு போகும்போது கூட எடுத்துக்கலாம். ட்ராவலுக்கு போகும்போது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்க வேணாம். அப்படியே வெறுமனே செஞ்சுக்கிட்டிங்கன்னா 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும், வீணாக போகாது. இதுக்கு சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா கெச்சப் வச்சுக்கலாம், அப்படிலாம் தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.